ஹாய் மச்சி, இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பிகினர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன நோட் பண்ணணும், வீடியோ வந்து நீட்டாக தெளிவாக உங்களுக்கு பிரைட்னஸ் நல்லா இருக்கணும்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம். மொத்தமாக சொல்லணும்னா வீடியோ பண்ணுறப்ப உங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கணும். இந்த இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இது மாதிரிக்கே தெளிவாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் அது என்ன பண்ணலாம். வீட்லேயே வந்து நான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எடிட்டிங் பண்ண தேவையில்ல, நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். உங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாகவும் பிரைட்னஸாகவும் நல்லா இருக்கும். இந்த மாதிரிக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு லைட்டிங்லாம் போடலை. சில டிப்ஸு நம்ம ஃபாலோ பண்ணாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெளிவான வீடியோ கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் அது என்ன ஏது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோனில் பண்ணுறீங்களா இல்லை கேமராவில் பண்ணுறீங்களான்னு முடிவு பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் கேமராவில் தான் யூஸ் பண்ணுவாங்க, வீடியோ எடுப்பாங்க. இப்போ மொபைல் கேமராவில் வீடியோ எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு கேமரா நல்லா இருக்குமா இல்லை ஃப்ரண்ட் சைடு கேமரா நல்லா இருக்குமான்னு பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் விவோ ஃபோன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவும் நல்லாயிருக்கும், பேக் கேமராவும் நல்லாயிருக்கும். சில மொபைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் கேமரா மட்டும் நல்லாயிருக்கும், ஃப்ரண்ட் கேமரா நல்லா இருக்காது. ஃப்ரண்ட் கேமரா நல்லா இருக்காது. சில மொபைல்ஸ்லாம் இருக்கும், அது வந்து ரொம்ப பழைய மொபைலாக இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா நல்லா இருக்காது, பேக் கேமரா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாரையாவது பேக் கேமராவில் வீடியோ போட்டுட்டு நீங்கள் பேக் கேமராவை யாராவது ஆப்ரேட் பண்ண சொல்லுங்கள். அந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணி எடுங்க. சில ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்ல நீட்டான கேமரா இருக்கும், இந்த விவோ அந்த மாதிரி மொபைல்ஸ்லாம். அந்த மாதிரிலாம் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா போட்டுட்டு நீங்கள் ஆன் பண்ணிட்டு நீங்கள் உட்காந்துக்கலாம். நம்ம யூடியூப் வீடியோவுக்கு எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் தான் ரொம்ப முக்கியம். பேக்ரவுண்ட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ குவாலிட்டி இருக்கும். இப்போ பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஜன்னல் கட்டி பின்னாடி பேக்ரவுண்டில் இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்காது வீடியோ பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி பிளைனாக இருந்தால் நல்லாயிருக்கும். இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஏதாவது கலர்ஃபுல்லாக ஏதாவது ஆர்ட் ஏதாவது பண்ணியிருந்தால் இன்னமும் சூப்பராக இருக்கும். நம்ம பேசுகிறத விட பேக்ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னா இன்னமும் நல்லாயிருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும், நல்லாயிருக்கும் வீடியோ பார்க்குறதுக்கும். அது மாதிரிக்கு இருக்கான்னு உங்கள் வீட்டில் செக் பண்ணிக்கோங்க. மேபி அந்த மாதிரி இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரிக்கே பிளாங்காக ஏதாவது செவரு இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி உட்காந்து பேசுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரிக்கும் பேசிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் அவுட்டோரில் வந்து நம்ம வீடியோ பண்ணுற மாதிரிங்கன்னா ஏதாவது செடிகள் இருக்குன்னா செடிகள் பக்கத்தில் நின்று பேசுகிறது, ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது மரம் இருக்கிற மரத்து பக்கத்தில் நின்று பேசுகிறது, அந்த மாதிரிக்கே பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணாலும் இன்னமும் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். லைட்டிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த இதுவுமே பண்ண தேவையில்லைங்க. லைட்டிங் பண்ணுறதுக்கு நீங்கள் பகலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிலேருந்து ஒரு 12 மணி வரைக்குமே நீங்கள் பகலில் வீடியோ எடுத்திங்கனாவே உங்களுக்கு லைட்டிங் செட்டப் நல்லாவே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 12:15 ஆகும். இப்போ கரெக்டாக அந்த டைமுக்கு தான் எடுத்துக்கிறீங்க. எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவும் இருக்கும், இந்த பிரைட்னஸ் கரெக்டாக இருக்கும். எதுவுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லைட்டுமே போடல, எல்லாமே ஆஃப் கண்டிஷனில் தான் இருக்குது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும், பிரைட்னஸாகவும் இருக்கும். பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா தெரியும், என் முகம் ஃபேஸும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியுதுல. இதே மாதிரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பகலில் வீடியோ எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பண்ணுற மாதிரினா முகத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரிக்கே நீங்கள் லைட்டு போடணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டியாக இருக்கும். சில டைம் வந்து பார்த்திங்கன்னா மேலே நம்ம டீப் லைட் ஆன் பண்ணியிருந்தாலுமே நம்ம உட்காந்து பேசுகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு வந்து நல்லா தெளிவாக இருக்கும், ஒன் சைடு வந்து பிளாக்காக இருக்கும். அந்த மாதிரிக்கே இருக்கும் நைட்டு பண்ணுறப்ப. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் பகல்லையே பண்ணுறது பாருங்கள். பகல்லே வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வீடியோ வேணாலும் பண்ணி அதை அப்படியே எடிட்டிங் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு நாளாக எடிட் பண்ணி போட்டுட்டு இருங்க. பெரிய ஸ்டூடியோலாம் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த ஸ்டூடியோ லைட்டிங் அதெல்லாம் எதுவுமே வேணாம். இந்த மாதிரி நீங்கள் பகலில் நீங்கள் வீடியோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எதுவுமே போடல, எந்த லைட்டு எதுவுமே போடல, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சன்லைட்டில் அதெல்லாம் நான் வீடியோ பண்ணுறேன். இதுவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. இது வரைக்கும் பண்ண வீடியோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு லைட் எதுவுமே போடல, எல்லாமே சன்லைட்டில் தான் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ எனர்ஜி தான். நம்ம அதுக்கெல்லாம் எதுவும் பே பண்ண தேவையில்லை. நம்ம ஜாலியாக உட்காந்து பேச வேண்டியதான், நம்ம பிடிச்சதை பேச வேண்டியதான். அது பாட்டு லைட்டிங் வந்து அது பாட்டுக்கு சன்லைட்டு கொடுத்துருக்கு. இதுவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரிக்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னைய மாதிரிக்க செம்மையாக ஒரு வீடியோ பண்ணலாம், நல்லாவும் இருக்கும். இந்த மாதிரிக்க
பேக்ரவுண்டு வந்து பிளாக் ஒயிட்டு ஏதாவது நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது பார்த்துக்கோங்க. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும். இந்த மாதிரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மாதிரிக்கே உங்களுக்கு நீட்டான வீடியோ கிடச்சிரும். நீங்கள் இது மட்டும் இல்லாமல் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்கலாம். எடிட்டிங் பண்ணுறப்ப நீங்கள் நிறையா நோட்டீஸ் பண்ணி நிறைய பண்ணலாம். கலர் கரெக்ஷன் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய பண்ணி உங்களோட வீடியோ குவாலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடும். நல்லா வியூஸ் போகும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செவரில் என்ன கலர் அடிச்சிருக்கீங்கன்றதையும் கீழே கவனம் வச்சு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணுறேன். ஃப்ரீ லைட்டிங்கு, பேக்ரவுண்டில் ஒயிட் கலரு இந்த மாதிரி தான் நான் டெய்லியுமே வீடியோ பண்ணுறேன். நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, பேக்ரவுண்டில் என்ன கலர் இருக்குது எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் கீழே, நானும் தெரிஞ்சுக்கிறேன். யூடியூபர்ஸும் பார்த்துக்குருவாங்க. சின்ன சின்ன யூடியூபர்ஸ்லாம் வந்து பார்த்தப்ப அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா புரியும், தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றத எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் சொன்னதில் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நோட்டீஸ் பண்ணணும், இன்னும் நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குன்னா அதையும் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அதனால் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னமும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலே தெரிய மாட்டேங்குது, உண்மையாகவே தெரியல. நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கே நம்ம சேனல் இருக்கிறதே தெரியல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ சந்திக்கலாம்.